ஆச்சு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் தீஃப் தான் ப்ளே பண்ண போகிறோம். இல்லை நம்ம தேர்ட் மிஷன் விளையாண்டுருக்கோம். இல்லை மிஷன் 16 வரைக்கும் இருக்குது. நான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், 30 நிமிட்ஸ் இந்த மாதிரி. நீங்கள் தான் சொன்னீங்க லென்த்து போடு ப்ரோ அப்படின்னு, அதனால தான் நான் போடுறேன். நம்ம உட் ஃபார்முக்கு போகணுமாங்க? உட் ஃபார்ம் எவ்வளோ தூரம் இருக்குது? 1.5 கிலோமீட்டர்ஸ், அப்படின்னா 1.5 கிலோமீட்டர். அதுக்கு நான் எப்படா போவேன்? உள்ளே இருக்குது யார்? பிரியாவா ரங்காவா? பிரியா தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த மிஷன் பேரே பிரியா இன்ட்ரோ. ஆனால் வண்டி அவ்வளோ ஸ்பீடாக பிக்கப் எடுக்காது நண்பர்களே. இங்கே பாருங்க, ஃபுட்பால் கிரவுண்டு. இருங்க அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதான் நண்பர்களே ஃபுட்பால் கிரவுண்டு. சரி நண்பர்களே, ஐயோ ஏதாச்சும் நண்பர்களே வண்டிக்கு நான் பக் பண்ணி விட்றேன். கேமை பக் ஆகிடும் நண்பர்களே. ஆயிடுச்சா? சொன்ன மாதிரி பக் ஆயிடுச்சு. என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க மாட்டான், அடுத்த வீடியோவில் வருவான். நம்ம டெக் சேனலில் நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ போடுறோம்ல, அதுக்கு வருவேன். இருங்க நண்பர்களே, சிவன் கோவில் பக்கத்தில் வந்துடும். அப்போ நம்பிக்கை இருக்குது அந்த இடத்துக்கு வர போகிறோன்னு. நான் எவ்வளோ தூரம் அந்த இடம்? மேப்பில் போய் பார்ப்பேன். ரொம்ப தூரமா? இந்த வண்டியில் அவ்வளோ தூரம் போக முடியுமா நண்பர்களே? எனக்கு நம்பிக்கை இருக்கா நண்பர்களே? சரி, நம்ம அது வரைக்கும் வீடியோ பாஸ்டில் வச்சுப்போம். இதுக்கப்புறமா வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் போல். திருப்பி பக் பண்ணி விடுவோம். பக் ஆயிடுச்சு நண்பர்களே. 570 மீட்டர்ஸ் தான். உட் ஃபார்ம் எங்கே இருக்குது? ராம் ட்ரக் நண்பர்களே, மேலே ஏறி குதிச்சுட்டு போகலாமா? கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இருங்க என்னங்க நம்ம கார் இந்த நம்மளோட ஸ்பீடாக போகிறான். அவனே ஓவர்டேக் பண்ணிட்டோம். ராம் ட்ரக் மேலே ஏற மாட்டோமோ? நம்பிக்கை இருக்குது. நீ ராம் ட்ரக்காரா? நில்றா டேய், ஒழுங்கா நின்று விடு. இந்த ஊரில் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாமல் இருக்கான் பாருங்க. இருங்க நண்பர்களே, இன்னும் 110 மீட்டர்ஸ் தான் இருக்குது. 99 மீட்டர்ஸ், 80, இன்னும் 30, இன்னும் 20, இன்னும் 10 மீட்டர்ஸ். வேர் ஹவுஸில் வைக்கணுமா? வேர் ஹவுஸே ரொம்ப தூரம் இருக்குமே. எவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம். எவ்வளோ மீட்டர்ஸ்? 2 கிலோமீட்டர். போக முடியுமா நண்பர்களே? இருங்க நம்ம பூந்து போவோம். இங்கிட்டு பூந்து போனால் தான் வர முடியும். ஏய் தண்ணிக்குள்ளே விட்டுறாதடா. டேய் பிரியா ஜஸ்ட் மிஸ்ஸு. வீடியோ பாஸ்டில் வச்சு அது வரைக்கும். அந்தோ தெரியுது பாருங்க வேர் ஹவுஸு. போகலாமா? சரி, ஃபோனில் வச்சு சீட் போடுவோம். 2440. இன்னும் 200 மீட்டர்ஸ் தான் இருக்குது நண்பர்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் 90, 80. அவ்வளோதான். கம்ப்ளீட் வரும் பாருங்க. நம்மள்ட்ட மொத்தம் 30,000 தான் இருக்குது. நெக்ஸ்ட் மிஷன் என்னன்னு பார்ப்போம். ஏன்டா லோடிங் பேஜ் எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கீங்க? அவ்வளோதான் பார்க்குது. மிஷனில் ஃப்ரீயா இன்ட்ரோ கோல்டு இன்டெல். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேமிங் ஹெட்செட் புதுசாக வாங்கியிருக்கேன் நண்பர்களே. இருங்க நண்பர்களே. ஐயோ
நண்பர்களே என்ன நண்பர்களே அந்த வேலை கண்ட்ரோல்ஸ் ஆகுது. நம்ம ரேம் ட்ரக்குக்கு போய் ஓட்டணுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். எத்தனை ஒரு ஃபயர் இன்ஜினே அவள் எங்கன்னு தெரியுமாடா பையாடே. நீ பண்ண ஏதோ ஒன்று. நண்பர்களே ஃபோன் பண்ணது வேறு யாரும் இல்லை. அவன் காலையில் ஃபோன் வாங்கினேன்னு சொன்னேன் நண்பர்களே. அதுலேருந்து அமேசான் டெலிவரி தான் கால் பண்ணாங்க. ஆனால் இந்த ஃபோனில் நண்பர்களே டிஃபால்ட்டாகவே ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ஆப் இல்லை. சரி நண்பர்களே போ. எங்கே போகணும்? 500 மீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. ஃபேக்ட்ரிக்கு பின்னாடியா? நான் ஏன்டா போகணும்? என்ன நண்பர்களே சைலண்ட் ஆச்சு கேமு. இருங்க விஷயம் முடிக்க விட்றீங்களாடா இந்த மொபைல் கம்பெனிக்காரங்க. நான் இப்போ வாங்கியிருக்கிறது ஓஎல்டி மொபைல், ஓஎல்டி ஸ்க்ரீன் சொன்னேன். ஓப்பன் த கேமரா. நான் கேமரா ஓப்பன் பண்ணோம். ஐயோ இருங்க நண்பர்களே ஆட் வருது. வீடியோ பாஸ் பண்ணி போகும் நண்பர்களே. அம்மா ஒரு வாட்டி நம்ம எம்மா ஒரு வழியாக நம்ம ஏதாவது சொல்ல வந்தேனே. நம்ம இந்த மிஷனை முடிக்க போகிறோம். இந்த மிஷனும் செம்ம தான். என்ன பண்ணணுன்னா அந்த லேம்போகினியை ஃபோட்டோ எடுக்கணும். ஐயோ தப்பாக எடுத்துட்டேனா? இதான் லேம்போகினி போதுமா? ஹீஸ்ட் கம்ப்ளீட்டட். செம்மடா. நம்மள்ட்ட 40K இருக்குது. கரெக்டாக 40K தான். நெக்ஸ்ட் மிஷன் என்னன்னு பார்ப்போம். மிஷின் கன் எடுக்கணும். ஒரு திருடனுங்க நம்மளோட மிஷின் கன்னா. இருங்க நண்பர்களே 1 கிலோமீட்டரா? இன்னும் பக்கத்தில் இருக்க மாதிரி காமிச்சிங்க. 1 கிலோமீட்டராடா டெவலப்பரு? யாரா அந்த டெவலப்பர் அடுத்து நான் சொல்கிறேன் ஒன்று ஆட் பண்ணுங்கள் இந்த கேமில். சப்போஸ் நம்ம டெவலப்பர் பார்த்திங்கன்னா இந்த கேமில் நான் சொல்கிறத ஒன்று ஆட் பண்ணுங்கள். என்னென்னா இந்த கேமில் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேனே. இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் கேரக்டர்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி அந்த இந்தியன் பைக் ஸ்ட்ரகிங் தேடியே எவ்வளோ கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னும் ஆட் பண்ணல. ஏன்னா உங்கள் வீடியோவுக்கு நான் இந்த வீடியோ அமுச்சு விட்றேன். இந்த கேமு டெவலப்பர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. அடுத்து சின்சானை மெயினாக ஆட் பண்ணுங்க. ஷின்சான் அதோட ரொம்ப பெரிய ஃபேன் நான். மெயினாக சீக்கிரமாக ஆட் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏண்டா நீங்கள்லாம் உங்கள் வெப்பன்ஸ் எஸ்எம்ஜி வேணாம். எங்கடா கன்னு நண்பர்களே கன் மிஸ்ஸிங். ஏண்டா லேம்போகினி திருடிட்டு என்னையும் உங்களுக்கு அறியாமா? அங்கேயே கிட்டத்தட்ட 2 பேர் நிற்பாங்க போலயே. இந்த யார் அந்த பையன்? போடா. நாங்கள்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் அடிப்பீங்க. இந்த மிஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா நண்பர்களே, இப்போ கேமிங் ஹெட்செட் போட்டு விளையாடுறேன். அதனால் சவுண்டு வெளில கேட்கும் நண்பர்களே. பரவாயில்ல. டேய் நீ தான்டா
நீ தாண்டா லாஸ்ட் விக்கெட் முடிந்து விட்டது. லாஸ்ட் விக்கெட் முடிஞ்சிச்சு. ஓடுறா 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 ஓடுறா. ஓடா மட்டும் பார்த்தாது, ஜம்ப் பண்ணணும். கோ டு ஆர் வேர் ஹவுஸ் எங்கே இருக்குது? பக்கத்தில் தான் இருக்கா. நல்ல வேலை. நம்ம சுப்பீராவை போட்டு பறந்துருவோம். நம்ம இப்போ வேறு இன்னும் தேவையில்லை. வேர் ஹவுஸே பக்கத்தில் தானே இருக்குது. இன்னும் 2 மிஷனோட வீடியோ முடிஞ்சது. இருங்க நண்பர்களே, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட். வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். மிஷன் கம்ப்ளீட்டட். நம்மள்கிட்ட 50,000 இருக்கும். 1 lakh வந்தால் ஒரு லாக்கெட் லான்ச் வருவாங்களாம். இருங்க நண்பர்களே. ஐயோ, திரும்பி அதே இடமா? நாங்களாம் உங்களுக்கு ரேட்டிங் கொடுப்போம், ஆனால் கேமை நல்லா பண்ணிங்கன்னா ஏதாச்சும் பண்ணுமே. அடுத்தது நம்ம இந்த கேமில் ஏதாச்சும் பில்டிங்ஸ் கொண்டு வாங்க. நம்ம இந்தியன் பைக் ஸ்ட்ரீம் 3D மாதிரி பில்டிங்ஸ் பிளான் பண்ணுற மாதிரி. கார்கோ செக், இது புது மிஷன். இரு நண்பர்களே, பைலட் பயிற்சியா? எப்படி வெளில போகிறது? வேறு வழி. வண்டி அப்படியே ரிவர்ஸ் எடுத்துரு. இது எல்லாத்தையும் டிஸ்ட்ராய்ட் பண்ண போகிறேன். கன்னில் என்ன இருக்கு? போடா 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 போடா. நண்பர்களை டிஸ்ட்ராய்டு தான் ஆகும்போது. அவ்வளோதான் நண்பர்களே. இனிமேல் நம்மளால் கார் எடுத்துகிட்டு போக முடியும் நண்பர்களே. எப்படி நாங்களாம் வழி உருவாக்குறோங்க. ஆமாம், இங்கே இருந்த மொத்த கார்ஸுங்க. வேர் ஹவுஸ் இங்கேருந்து ரொம்ப தூரம் ஆச்சு. 960 meters ஆச்சு. நான் ஃப்ரீயாக வச்சுருக்க கார் என்னென்னா மாருதி சுசுகி ஷிஃப்ட் 2nd generation. நாங்களும் அதே கார் தான் நண்பர்களே வச்சுருக்கோம். சரி நண்பர்களே, போய் உள்ளே போ. ஓட்டு 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 ஓட்டுறா. நல்லா ஓட்டு. குதிரை வேற ஹவுஸே பக்கத்தில் தான் இருக்குது. நல்லா ஓட்ட முடியலன்னா உன் பேர் ரங்கா இல்லை கொங்கா. ஓட்டு ரங்கா, உன்னால் முடியும். ஓட்டுவான். இப்படி சொன்னால் தான் வண்டியே ஸ்பீடாக ஓடுது. ஆனால் ஒரு தமிழ் கேமில் மிஷன் முடிஞ்சிருமோ இனி பாட்டணுன்னு. இல்லை பிரியா பைலட் லைசன்ஸ் எடுக்கணும்ல. கெட் இன் த கார்கோ ஹெலிகாப்டர். நாங்களாம் கார்கோ ஹெலிகாப்டருக்கு போகணுமா? ஏன்டா என்னைய சோதிக்கிறீங்க? டால்பி அட்டாமஸில் போட்டு விளையாண்டுருக்கேன். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது சவுண்டு. செக் பாயிண்ட்ஸுக்கு போகணுமா? செம்ம ஈஸி. ஐயோ, செக் பாயிண்ட் எல்லாம் எங்கே வச்சுருக்காங்க? நான் வீடியோ பாஸில் வச்சு பார்த்த வரைக்கும். ஐயோம்மா, இந்த மிஷனே ஒரு வழியாக முடிக்க போகிறோம். மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் நண்பர்களே. ஹெலிகாப்டர் நீங்கள் நிப்பாட்டு தெரியாது நண்பர்களே. ஒரு வழியாக நம்ம மிஷனை நண்பர்களே, அதுவும் அமேசான் கால் தான் நண்பர்களே. ஒரு வழியாக நம்ம 60,000 வச்சுருக்கோம் நண்பர்களே. நெக்ஸ்ட் என்ன? கோல்டன் ஈஸ்ட்டு ஆர்பிஜி பவர். அது இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது.
என்னவோ சொல்லுது, ஆனால் எனக்கு புரியலை. சரி, நம்ம இதில் என்ன வருதோ அதை பண்ணுவோம். பிக்கப் த மிஷின் கன். டேய், யாரா நீ? என்னைய மாதிரியே இருக்க. யாரா அவன்? யாரா நீ? ஒருவேளை பிரியா தான் இப்படி ஆயிடுச்சோ? ட்ரை பண்ணி பார்ப்போம். பிரியா வந்துட்டாளா? நான் பிரியாவுக்கு பதிலாக இவன் வரான். இப்போ நம்ம எங்கே போகணும்? நம்ம ரேம் ட்ரக்குக்கு போகணுமா? எங்கடா அது ரேம் ட்ரக்கு? டேய் ரங்கா ரங்கா, வேணாண்டா. என்னை நானே கூப்பிட்றேன் பாருங்க. ரெண்டு கிலோமீட்டரா? இந்த ரேம் ட்ரக்குக்கெல்லாம் இது ஈஸி. ஆனால் 2 கிலோமீட்டர்னாலும் போய்டும். 2 கிலோமீட்டரில் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன மேப்பே காணும். சரி, வெயிட் பண்ணுவோம். ஒரு வழியாக நண்பர்களே, உட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் திருப்பிங்களா? நண்பர்களே, மிஷனை முடிக்க போகிறோன்னு கொஞ்ச நேரத்தில். போடா, இவன் தான் மீதி இருக்கான். கேரக்டர் ஸ்விட்ச் பண்ணணுமா? ஹெலிகாப்டர் எடுக்கணுமா? நான் ஏன் எடுக்கணும்? இருங்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, யூஆர் டேட்டுன்னு வருது. எப்படி நண்பர்களே? சரி, இந்த ரேட்டுக்கு ஏதாச்சும் கன் இருக்கான்னு பார்ப்போம். வெப்பன்ஸ் 10, 20. இது என்ன எஸ்எம்ஜியா? தெரில என்ன கன்று. 25, 20, 25, 30, 35, 40, 50. இது $150. நான் என்ன கன்று வாங்குவோம்? இந்த கன்னே வாங்கிப்போம். யாரா அந்த பையன்? நான் ரோடை பிளாக் பண்ணுவீங்களாடா நீங்கள்? வேஸ்டட். நண்பர்களே, அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. போயிட்டு வரட்டா, பாய். அதுக்கு முன்னாடி இந்த கார்லாம் நம்ம ஒன்று பண்ணி விட்டு போயிடுவோம். நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கார்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறோம். ஏன்னா ரோடை பிளாக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ராங் ரூல் வந்து ரூல்ஸ் பேசுகிறாங்க பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து போயிட்டு வரட்டா, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.